எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11ஆம் வசனம் முடிய. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். மூடன் வாயிலே அவன் அகந்தை கேற்ற மிலாற்று உண்டு, ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். எருது இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும், கலைகளின் பலத்தினாலே மிகுந்த வரத்து உண்டு. மெய் சாட்சிக்காரன் பொய் சொல்லான், பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான், புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும். மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். தன் வழியை சிந்தித்து கொள்வது விவேகியின் ஞானம், மூடனுடைய வாஞ்சையோ மூடத்தனம். மூடன் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறான், நீதிமான்களுக்குள்ள தயை உண்டு. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும். இதில் நம்ம வாசிக்க கேட்ட அந்த பகுதிகளிலிருந்து நம்ம இந்த வேளையிலே நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். பாருங்க, நம்ம முதல் பகுதியை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இன்றைக்கு அநேக பெண்கள் இருந்தாலும் நம்ம ஒரு சில பெண்களாக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த வேளையிலே நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன என்று சொன்னால், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறாளாம்? கட்டுகிறாள். இன்றைக்கு நீங்களும் நானும் புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். இதே நீதிமொழிகளில் பார்த்தோமானால், வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு அறிவினாலே வீடுகளில் சகல விதமான பொருட்களும் நிறைந்திருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. எதனால கட்டப்படுகிறதா? ஞானத்தினால என்ன செய்யப்படுகிறதா? கட்டப்படுகிறதா. அப்போ அந்த ஞானம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, அதே நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல அதாவது சின்ன சின்ன காரியத்திற்காக அநேக புத்தியில்லாத ஸ்திரீகள்ல வீடுகள் இடிக்கப்படுகிறத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு ஒரு சில காரியங்களை நமக்கு என்ன செய்ய போகிறார்? கற்றுத்தரப்போகிறார். புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கணும்னு சொன்னா நம்ம எதெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் வேதாகமத்தில் உள்ள ஒரு ஸ்திரீயை கொண்டு நம்மோடு கூட இந்த வேளையிலே பேச விரும்புகிறார். நம்ம திருப்பிக் கொள்வோமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகியவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பாருங்க, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். முதலாவதாக இந்த ஸ்திரீயை குறித்து கணம் பொருந்திய ஸ்திரீ என்று சொல்லிதான் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. அப்போ இந்த ஸ்திரீயினுடைய பேர்லாம் என்ன செய்யல? கொடுக்கப்படலை. நம்ம தான் சுனேமியாள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவள் கணம் பொருந்திய ஸ்திரீனா அப்போ ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு ஸ்திரீ தான். ஆனால் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, இவள் தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். முதலாவதாக அவ தேவ மனுஷனாகிய அந்த எலிசாவை பரிசுத்தவான் என்று காண்கிறேன் சொல்லி தன்னுடைய புருஷனிடத்துல சொல்றாராம். பாருங்க, முதலாவதாக
ஆண்டவர் இவளிடத்திலிருந்து நமக்கு கற்றுத் தருகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பாருங்க, தேவனுடைய மனுஷனை பார்த்து இவள் பரிசுத்தவான் என்று சொல்லி காண்கிறாளாம். அப்போ இந்த தேவனுடைய மனுஷனை அறிகிறதற்கு முன்பதாக கர்த்தரை குறித்ததான அறிவு இந்த ஸ்திரீனிடத்துல அதிகமா என்ன செஞ்சது இருந்தது. அதனாலதான் அவ சொல்றா, இவள் தேவனுடைய மனுஷனாகிய பரிசுத்தவான். முதலாவதாக இவளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல தொடர்பு என்னது இருந்தது. அதனாலதான் அந்த ஊழியக்காரனை பார்த்து இவர் பரிசுத்தவான் என்று சொல்லி காண்கிறார். அப்போ முதலாவதாக கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிற, நம்ம புத்தியுள்ள ஸ்திரீயா வீட்டை கட்டணும்னா ஆண்டவரை குறித்ததான அறிவு நம்மிடத்துல என்ன செய்யணும் இருக்கணும். இன்றைக்கு எதை எதை குறித்தோ நவ நாகரிக காலத்துல அதிகமா வளர்ச்சியின் பாதையில சென்று கொண்டிருக்கிறோம் சொல்லி பலவிதமான தீமையான ஆபத்தான உலகத்துக்குள்ளாக நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு ஆண்டவர் நம்முடைய வீட்டை கட்டணும்னு சொன்னா கர்த்தரை குறித்ததான அறிவு நம்மிடத்துல என்ன செய்யணும் இருக்கணும். அப்போ கர்த்தரை குறித்ததான அறிவு எப்போ வரும்னு சொல்லி பார்த்தோம்னால், சங்கீதம் 143:8 சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே அதிகாலையிலே உமது கிருபை என்ன செய்யுங்க கேட்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்போ அதிகாலையில நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும். ஏசாயா 50:4 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களை போல கவனிக்கும்படியான ஒரு ஞானம் நிறைந்த இருதயத்தை எனக்கு தருகிறார், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை தருகிறார் என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்கிறார். அப்போ காலைதோறும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அதிகாலை நேரத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கொடுக்கிறோமா? அப்பதான் நம்ம கர்த்தரை குறித்ததான அறிவை என்ன செய்ய முடியும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, உங்களிலே என்னிலே என்ன செய்கிறாரு அதை எதிர்பார்க்கிறார். நம்ம கர்த்தரை குறித்ததான அறிவு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதிகாலையில நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும் தேடணும். ஏன்னா அதிகாலையில மனுஷருடைய சத்தங்கள் நம்முடைய காதுகளில் விழுகிறதற்கு முன்பதாக, செல்போனில் அதாவது அலற சத்தம் நம்முடைய கேட்கிறதற்கு முன்பதாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு விரும்புகிறார். ஏன்னா நம்ம வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதை விட முக்கியமா என்னன்னு சொன்னா, நீங்க 6 நாளும் நல்ல உலக பிரகாரமான வேலையை பார்த்தா கூட 7வது நாள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஓய்வு நாளிலே அந்த 6 நாளுக்குள்ள கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அதிக நேரம் என்ன செய்யணுமா காத்திருக்கணுமா. காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அதிகமா காத்திருக்கும் பொழுது அவருடைய கிருபையை நம்ம என்ன செய்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த கிருபையில இருக்கும் பொழுது கர்த்தரை குறித்ததான அறிவை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் கற்றுத் தருகிறார். இந்த உலகத்துல இந்த சுனேமியால் என்ன செய்றா, அதை தான் அவள் என்ன செய்தா கற்றுக்கொண்டாள். அந்த ஊழியக்காரனை பார்த்த உடனே அவன் பரிசுத்தவான் என்று சொல்லி இவள் கர்த்தரை அறிந்திருந்தபடினால், இவள் கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தபடினாலதான் அந்த ஊழியக்காரனை பார்த்த உடனே இவர் தேவனோடு கூட இருக்கிறவர், இவர் உன்னதமான மனுஷன் என்று சொல்லி அவள் என்ன செய்தா அறிந்து கொண்டாள். முதலாவதாக இந்த சுனேமியால் நமக்கு கற்றுத் தருகிற காரியம் என்ன என்று சொன்னால், முதலாவதாக நம்ம கர்த்தரை நன்கு என்ன செய்யணும் அறியணும். அதுக்கு நம்ம அதிகாலையில ஆண்டவருடைய சமூகத்துல அதிக நேரம் உட்கார்ந்து காத்திருக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம இரவு நித்திரைக்கு செல்கிறதற்கு முன்பதாக ஆண்டவரே நீங்க என்னை எழுப்புங்க, நாங்க ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் கட்டாயம் நம்ம என்ன செய்வார் எழுப்பி விடுவார். இரண்டாவதாக நம்ம என்ன காரியம் பார்க்கிறோம் என்று சொல்லி பார்த்தோமானால், அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பாருங்க, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன்,
ரெண்டாவதாக கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிற பாடம் என்னன்னு சொன்னா, போதும் என்கிற மனது நம்மிடத்துல என்ன செய்யணும் வேணும். நீங்க இந்த நல்ல வசனத்தை நீங்க நல்லா இந்த அதிகாரத்தை போய் வீட்டுல போய் நல்லா நிறுத்தி வாசித்து பாருங்க. எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவளுக்கு ஏதாவது செய்யணுமா, அவளை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது கேயாசிய பார்த்து சொல்றாரு, உனக்காக நான் ராஜாவின் இடத்துல போய் விண்ணப்பம் பண்றேன், சேனாதிபதி இடத்துல போய் விண்ணப்பம் பண்றேன், உனக்கு நான் பேச வேண்டிய காரியம் ஏதாவது உண்டா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, எலிசா தீர்க்கதரிசி கேயாசின் மூலமா என்ன செய்கிறாரு கேட்கிறார். அந்த சுனேமியாள் சொல்றா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமா குடியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய குறைவு என்ன செய்து காணப்படுகிறது. அவளுடைய வாழ்க்கையில என்னது இல்ல, கர்ப்பத்தின் கனி என்ன செய்யல இல்ல. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவ சொல்றான், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமா குடியிருக்கிறேன். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதுல ஒரு போதும் என்கிற ஒரு திருப்தி என்ன செய்யணும் இருக்கணும். 2 தீமோத்தேயு 6:6 பார்க்கிறோம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இன்றைக்கு நீங்க பாருங்க, பிள்ளைகள் 1 லட்சம் சம்பளம் வாங்கினா கூட இன்னும் அதிகமா என்ன செய்யணும் சம்பளம் வாங்கணும்னு சொல்லி 6 மாசத்துல வேற கம்பெனி மாறி என்ன செய்யறாங்க, அவங்க தங்களுடைய உழைப்புக்கேற்ற, அதாவது போதும் என்கிற மனது என்னதுல இல்ல. ஆனா இந்த சுனேமியாள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம், நம்ம புத்தியுள்ள ஸ்திரீயா நம்ம வீட்டை கட்டணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, போதும் என்கிற ஒரு மனது, போதும் என்கிற ஒரு திருப்தி என்ன செய்யணும் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பல குறைகள், சுனேமியால பாருங்க ஒரு பெரிய குறை, ஆனா அவ என்ன செய்யல, அதை குறித்து சொல்லவே இல்லை. என் ஜனத்தின் நடுவே நான் சுகமா குடியிருக்கிறேன். ஒரு பெரிய, அதாவது மலடிங்கிற ஒரு பட்டம் அவளை குறித்து அநேக பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, அவ கணம் பொருந்திய ஸ்திரீயா, அநேக வசதிகள் வாய்ப்புகள் அவளுக்கு இருந்தா கூட அவளை குறித்து நிறைய பேர் முறுமுறுத்திருப்பாங்க. அவள் கூட ஐயோ எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, வருத்தப்படல. கேட்கும் போது அவர் பரிசுத்தவான், அவரை கொண்டு அநேக அற்புத அடையாளங்கள் நடைபெறும் சொல்லி தெரியும். ஆனா அவ என்ன செய்யல, எனக்கு இது வேணும்னு சொல்லி என்ன செய்யல கேட்கல. என் ஜனத்தின் நடுவே நான் என்ன செய்கிறேன், சுகமா குடியிருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அநேக காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். இல்லாதவைகளை குறித்து ஐயோ அவங்க வீட்டில் இது இருக்கே, இவங்க வீட்டில் இருக்கிறேன், நான் இப்படியே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் ஒரு பொழுதும் வருத்தப்படவும் கூடாது. மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பேசும் பொழுது, மற்றவர்களையே நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்ன செய்யாது, அது கட்டப்படாது, அது சமாதானமற்றதாக தான் என்ன செய்யப்படும் காணப்படும். அப்போ ரெண்டாவதாக ஆண்டவர் இந்த ஸ்திரீயின் மூலமாய் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்னன்னு சொன்னா, போதும் என்கிற மனது. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முக்கியமா நம்மிடத்துல என்ன காரியம் இல்லாம இருந்தா கூட நம்ம அதை குறித்து கூட நம்ம திருப்தி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வார், நேர்த்தியாய் அவர் நிறைவேற்றி நடத்தி தருவார். மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது அதே 2 ராஜாக்கள்ல 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கு, தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னார். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா கேயாசிட்ட எலிசா என்ன செய்வாரு கேட்பாரு. அப்போ குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே கர்த்தர் என்ன செய்வாரு, அவர் மூலமாய் உனக்கு ஒரு உற்பவ கால திட்டத்துல ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் ஒரு குமாரனை என்ன செய்யறாரு கொடுக்கிறாரு. அந்த பிள்ளை வளர்ந்தது. அந்த பிள்ளை வளரும் பொழுது ஒரு கட்டத்துல தன்னுடைய தகப்பன் வேலை செய்யற இடத்துக்கு போகும் பொழுது அந்த பிள்ளைக்கு தலைவலி அதிகமாகிறது. அந்த
பிள்ளையோட தகப்பன் என்ன செய்யறாரு, வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார். வீட்டுக்கு அனுப்பின உடனே அந்த மகன் என்ன செய்தான், மரித்து போனான். தலை நோகிறது என்று சொல்லி அவள் தன்னுடைய தாயின் மடியிலே என்ன செய்தான், மரித்து போனான். மரித்து போன உடனே அவன் என்ன செய்றா, கதவை பூட்டிட்டு தன்னுடைய புருஷனிடத்துல ஆள் அனுப்பி, நான் தேவனுடைய மனுஷனிடத்துல போகணும், எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனையும் அனுப்புங்கன்னு சொன்னான். சொன்ன உடனே யாராவது அனுப்புவாங்களா? நல்லா யோசித்து பாருங்க. அவளுக்கு தெரியாது, பிள்ளை மறிச்சிட்டுன்னு சொல்லி